ஃப்ரைடு மேகிக்கு ஃபர்ஸ்ட்டு மேகிய வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு வந்துட்டு நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். அதில வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா மேகிய வந்து நம்ம ஆட் பண்ணிரலாம் இதுல. நான் இப்போ வந்து 4 மேகி வந்து எடுத்திருக்கேன். அத வந்து அந்த தண்ணீல கொஞ்சம் டிப் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து அத வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ மேகி வந்துட்டு ஒரு 50% வந்து குக் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 90% குக் ஆகுற வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 90% குக் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இந்த தண்ணிய வடிச்சு வச்சு அத வந்து ஆற வச்சிரலாம். இப்போ ஒரு கடாயில நம்ம மசாலா வந்துட்டு ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம். ஆ நான் வந்து இங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்க வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அத ஆட் பண்ணியிருக்கேன். அத கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னுலாம் தேவையில்ல. கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். இந்த அளவுக்கு வதங்குனா போதும். அதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பச்சை மிளகா, அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அ இந்த வெங்காயம், தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணா போதும். ஏன்னா வந்து நம்ம மேகில வந்து அந்த மசாலால ஆல்ரெடி உப்பு வந்து இருக்கும். அதனால இந்த வெங்காயம், தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு, இதில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில என்ன அப்டின்னா, வெங்காயம், தக்காளி, உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மொளகா பொடி, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மேகி மசாலா ஆட் பண்றேன். 4 மேகி எடுத்திருக்கேன். அதனால 4 பாக்கெட் அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வந்துட்டு வதக்கி வரப்போ ரொம்ப ட்ரையா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணா தெளிச்சுக்கலாம். ரொம்ப ஊத்திற வேணாம், தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்க நம்மளோட மேகிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் இதில வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஏன்னா நம்ம சூடோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு குழஞ்ச மாரி ஆயிரும். அப்போ வந்து அந்த மாரி பண்ண வேணாம். அதனால ஆற வச்சு அதுக்கப்புறம் இதில வந்து கிளறணும். இது வந்து ரொம்ப வந்து மைல்டா கிளறணும். வீடியோல பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸா கிளற மாரி இருக்கும். ஆனா வந்துட்டு ரொம்ப மைல்டா தான் நான் வந்து கிளறிட்டு இருக்கேன். அதனால அந்த கரண்டி வந்துட்டு ரொம்ப மைல்டா வச்சு கிளறணும். ஃபுல்லா அந்த மசாலா எல்லாம் மேகில ஸ்ப்ரெட் பண்ற மாரி கிளறணும். மேகி உடைஞ்சிராம அத வந்துட்டு கிளறணும். இப்ப கிளறியாச்சு. ஃபுல்லா மேகி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.